பதவி வேண்டும், பவர் வேண்டும், மாலை வேண்டும், மரியாதை வேண்டும் என்றா நீ அரசியலுக்கு வந்தாய்? அப்படி எதுவும் உன் அரசியல் பிரவேசத்துக்கு காரணம் இல்லை. இந்த தேசத்தின் முழு முதல் அரசியல் குடும்பம் நேரு குடும்பம். தியாகம்தான் உன் குடும்பத்தின் அடையாளம். 2 உயிர்களை இழந்த பின்னும் இந்த தேசம் காக்க உன் வாழ்வை மெழுகுவர்த்தியாய் இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்து நடந்ததுதான் உன் அரசியல் பிரவேசம். காந்தியத்தை எல்லோரும் மறந்த பிறகும் காந்தியத்தை தூக்கி பிடித்த தலைவன் நீ. அதனால்தான் உன் அரசியல் பிரவேசம் பல பேரின் தூக்கத்தை கெடுத்தது. குறிப்பாக நாக்பூரில் குடிகொண்ட கும்பலுக்கு. ஏராளமாய் உன்னை ஏளனம் செய்தார்கள், பத்திரிகைகளில் பரிகசித்தார்கள், புலன குழுக்களில் கேலி செய்தார்கள், முகநூலில் நையாண்டி செய்தார்கள், முற்றிலுமாய் செய்தார்கள். அத்தனையும் தாங்கி நின்றாய். பொறுக்கவில்லை சங்கிகளுக்கு. என்ன அடித்தாலும் அசராமல் மீண்டு வரும் இவரை என்ன செய்ய சிந்தித்தார்கள். எதிரில் இருந்து அடித்தால் பொங்கி வரும் பீனிக்ஸ் பறவையாய் இருக்கின்ற காரணத்தால் உட்குத்துதான் சரியான வழி என்று முடிவு செய்தார்கள். தேசிய தோழன் ஒய். பழனியப்பன், சிவகங்கை.